தாளம் இந்த மேடை. I welcome you all to Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint Asia's your #1 paint powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது ஸ்பெஷல் பார்ட்னர் Britannia Tiger Creams and prayed by Cycle Pure அகர்பத்திகள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேடை நாடகங்கள் நிறைய நடக்கும். அதுல பெண்கள் அதிகமா நடிக்க வராதனால ஆண்கள் பெண்கள் வேடம் போட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி உருவான கான்செப்ட் தான் இந்த ரோல் ரிவர்ஸ் கான்செப்ட். அதை தான் இப்ப நம்ம அடாப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல ரோல் ரிவர்ஸ் ரவுண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ குட்டீஸ்லாம் ஏற்கனவே ஜொலிச்சுட்டு செம்மையா ரெடியா இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இந்த குழந்தைங்கள்ல யாரு பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸோட கிஃப்ட் ஹேம்பரை அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் பெரிய gift காத்துட்டு இருக்கு. அத மைண்ட்ல வச்சுட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜட்ஜஸ் ஏற்கனவே அவங்களோட சீட்ஸ்ல ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா, ஹாய். ஹலோ. அண்ட் ரோஜா மேம், as usual smiling beauty. ஹாய். ஹாய் கிக்கி. அப்பா வணக்கம். வணக்கம். I'm waiting. சூப்பர். ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறது யாரு, என்ன ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரதிராஜா சார் உடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படினு சொல்லணும்னா காதல் ஓவியம். சோ இந்த படத்தை ஸ்பூஃப் பண்றதுக்காக வராங்க அஜய், ரித்தன்யா, புவனிகா and அக்ஷயா. லைட்ஸ், கேமரா, Action. சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா, அம்மா பூந்தரகம் தூக்கி வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா, தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அடி சந்தன கோடத்து தேனே நான் சந்திச்ச அழகுமானே, மலராத மல்லியப்பூவே கொஞ்சம் மன இறங்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அம்மா, கையில என்ன கூட எந்த குழாயில இருந்து திருடிட்டு வந்தே? யோ, மரியாதையா பேசு. நான் உன்னை திருடிட்டு வரல. சாரி, மன்னிச்சிருங்க. குழாயடியில அனாதை கிடந்துச்சு, அதான் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து அதுக்கு பேர் தாண்டி திருடுறது. சரி, இங்க எதுக்கு வந்த? அது ஒண்ணுமில்ல சாமி, என்ன பொம்பளையா இந்த உலகம் ஏத்துக்கிட்டா சாமிக்கு 108 கூட தண்ணி விட்டுன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் அது கஷ்டம்தான், இருந்தாலும் பரவாயில்ல. தண்ணி எடுத்துட்டு வந்து அச்சுமா மேல ஊத்து. ஏன்னா எனக்கு அந்த அம்பாலே இந்த அச்சுமா தான். சாமி கர்ச்சனை பண்ண சொன்னா நீ அச்சுமாவை பார்த்து ரொமான்ஸா பண்ற, கொன்னுடுவேன். நீ தண்ணி ஊத்த தானே வந்த, போய் ஊத்துற. ஊத்துடி. வண்டு கூடும் கண்டு கூடும் கண்கள் மூடும், பூவில் வண்டு கூடும் கண்டு கூடும் கண்கள் மூடும், பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும், பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். பொங்கத்து வருவாங்க, கோயிலுக்கு வருவேன். அவ பாட்டு பாடிய ஒரு அடுக்க கோயிலுக்கு வருவாள். சாமி சாமி, சாரி, இவனுக்கு கண்ணு தெரியாது. ஐயோ பாவம்.
சக்தி என் அழக வர்ணிச்சு ஒரு பாட்டு பாட. ஏண்டி இப்பத்தானே சொன்னாங்க எனக்கு கண்ணு தெரியாதுன்னு, அப்புறம் எப்படி உன் அழகை வர்ணிச்சு பாடுறது? என் வாய்ஸ் கேட்டு தெரியலையா நான் எப்படி இருப்பேன்னு? உன் வாய்ஸ் கேட்கும்போது பன்னி மூஞ்சுவா எனக்கு தங்கச்சி மாதிரி இருப்பேன்னு தோண்டுது. இந்த கருமத்தை எல்லாம் நான் வர்ணிச்சு பாட முடியாது. பொன்னி, இவ அம்பாள் சன்னிதானத்துல பிறந்த நாளுக்கு இவனுக்கு நல்ல கலரா கொடுத்துருக்கு. இவ மட்டும் இங்க பாடாம தெருவுல போய் பாடுனா எல்லா தருணாயும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும். தயவு செஞ்சு உள்ளே பாடு. எப்பா கோயில சுண்டல் தர்றாங்க, எல்லாரும் லைன்ல வாங்க. ஹாய் சுண்டல், இதோ வந்துட்டேன். டேய், அந்த முக்கியமான விஷயம். என் பாட்டுக்கு தலமா உன் கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, அது ஏன்? சக்தி, இந்த சாமிக்கு மாலை போடு. ஏண்டா கண்ணு தெரியாதுகிட்ட கொடுத்து மாலை போட சொல்றே, அதை நீயோ போட வேண்டியதானே? நான் போட்டா நல்லா இருக்காது, கண்ணு தெரியாத நீ போட்டாதான் டாஸ்க்கு. ஏண்டா இங்கே கேம் ஷோவா நடக்குது டாஸ்க் எல்லாம் தரதுக்கு? டேய், இந்த சாமிக்கு மாலை போடு. இந்த என்ன இது? அம்பாள் கால் மாதிரி தெரியல, ஆம்பளை கால் மாதிரி தெரியுது. என் பாட்டுக்கு பின்னாடி உன் கொலுசு இசை வந்துக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? உங்க இதயம். ஏண்டி உன் இது என்ன வாட்டியா? அடிப்பாவி, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு என் இதயத்தை ஆட்டை போட வந்துட்டியா? அது இல்ல, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். நான் உங்க பாட்டுக்கு அடிமை. டேய் சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேய், நாங்கள் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா, அப்புறமா கேட்குறேன். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவன் நாதம் தரும் சுக சுரங்கள் எந்த தேவி சாதனங்கள். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. பொன்னி, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் கவலைப்பட்டதே இல்லை, ஆனால் இன்னைக்கு அந்த கவலை வந்துருச்சு. ஏய், கோயில பொரிகடலை தர்றாங்க, எல்லாரும் லைன்ல வாங்க. ஹாய், பூரி கடலையா? இது வந்துட்டேன். பொன்னி, பொன்னி, அவ ஓடிட்டா. அடிப்பாவி, இப்போத்தான் என் கூட டூயட் ஆடினா, அதுக்குள்ள இன்னொருத்தனோட ஓடிட்டானா? இந்த பொண்ணுங்களே அப்படித்தான். அவ பொரி கடலை வாங்க பக்கத்து கோயிலுக்கு ஓடி இருக்கா. டே, அந்த முக்கியமான விஷயம். டேய், நான் லவ் மூட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, அப்புறமா கேட்குறேன். சக்தி, ஏன் 2 நாளா பாடவே இல்லை? எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. பொன்னி 2 நாளா என்னை பார்க்க வரல. ஒரு வேளைக்கு இது உடம்புக்கு இது சரியில்லையோ? அவளுக்கு உடம்பு மட்டும் சரியில்லை, மூக்கு மொழி எதுவுமே சரியில்லை. பொன்னி, ஏன் என்னை 2 நாளாக பார்க்க வர்ற? உன் கொலுசு சத்தம் கேட்காம
என்னால் பாட முடியல. என் கொலுசு சத்தம் அவ்வளோ பிடிக்குமா? பின்ன அதை கேட்கும் போதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அதை அடகு வச்சு சாப்பிடலான்னு ஒரு தைரியம் வரும். அப்பதான் எனக்கு பாட்டும் வரும். அட பாவி, அப்ப நீ பாடுனது எனக்காக இல்லையா, என் கொலுசுக்காகவா? அலைகள் வீசும் சாமரம் நதியிலாடும் பூவனம் அலைகள் வீசும் சாமரம் காமன் சாலை யாவிலும் ஒரு தேவரோஜா ஊர்வலம். எனக்கு கண் பார்வை இல்லைன்னு கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் எனக்கு அந்த கவலை வந்துருச்சு. நீ கண் பார்வை வந்தாலும் கவலைப்படுவேன். டேய், அந்த முக்கியமான விஷயம் கேளு. டேய், நானே ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுடா. பொன்னி, எனக்கு இப்போ கண் பார்வை வர்றோம். உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும். ஏய், கோவில சக்கரை பொங்கல் தர்றாங்க, எல்லாரும் லைன்ல வாங்க. சக்கரை பொங்கலா? பொன்னி, 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 அடிப்பாவி, இப்படி நடுத்தரவில் விட்டுட்டு ஓடிட்டியாடி. டேய், அந்த முக்கியமான விஷயம். டேய், நானே கவலையில் இருக்கேன். எனக்கு இப்போ கண் பார்வை வேணும்டா. பொண்ணுல வேலு குத்திக்கோ, அந்த ஆத்தா உனக்கு கண் பார்வை கொடுத்துருவா. முதல்ல உன்னை குத்தணும். சாமி, எனக்கு கண் பார்வை வந்துருச்சுடா. இந்த அம்பாள் தாண்டா உனக்கு கண் பார்வை கொடுத்தா. ஏண்டா, அம்பால நான் ஐ ஃபவுண்டேஷனை வச்சு நடத்திட்டு இருக்கா எனக்கு கண் கொடுக்க. சரி, என் பொண்ணு எங்க? நம்ம கோயில்ல பொங்கல் புளியோதரை போட்டு நிறுத்திட்டாங்க, அதனால இந்த பக்கமே வருதுல்ல. டேய் டேய், உனக்கு கண் பார்வை கொடுத்தனே, வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, எனக்கு பொண்ணு தான் வேணும். இப்பவே போய் கோயில் கோயில தேடி கண்டுபிடிக்கணும். பிரசாதம் வைக்கிறது நிப்பாட்டினதுனால வரவே இல்லை. சூடிக்கொண்ட ராசாத்தி தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி காட்டு போயுங்கோ பாட்டு படிச்சோம் கங்கை அம்மா காவல் இருப்பா பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுங்களா. வணக்கங்கண்ணே, நான் தான் தஞ்சாவூர் தர்மகர்த்தா. தானா ஊனா ரூணா வானா சூனா பானா வேணுகோபால் செட்டி. கண்ணு, எங்க ஊர்ல என் முன்னாடி உட்கார எல்லாரும் அம்புட்டு பயப்படுவானுங்க. ஐயோ, உட்கார இடத்துலயே கழிச்சு வச்சிருவியா? ஆடா, அது இல்ல கண்ணு, எங்க ஊர்ல என் மேல அம்புட்டு மறுவாதன்னு சொல்ல வந்தேன் கண்ணு. நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, எங்க ஊர்ல திருவிழா. கண்ணு, நீ தான் அதுக்கு பாடி கொடுக்கணும். சாரி, என்னால பாட முடியாது. ஏங்கண்ணே, வாயில பீடா போட்டுக்கிறியாக்கு பரவாயில்ல, துப்பிட்டு பாடுன்னு பாடிடலாம். நான் காசுக்காக பாடல, என் பொண்ணு கடுப்பான்னு தான் நான் பாடுறேன். கண்ணு சத்தி, எங்க ஊர் கோயில்ல கூட உங்க பொண்ணு இருக்கலாம்ல, வந்து பாடுங்க. நீங்க இப்படி சொல்றதுனால வந்து பாடுறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன் வரேன் வரணுங்க ராசாத்தி வரணுங்க. தோட்டம் கொண்ட ராசாவே வாங்க 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 வாங்க. தாயி, ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. ஆர்த்தி ஊருக்கு போயிருக்காங்க. ஆட, என்ன எலவுடா அது? நான் திருஷ்டி கழிக்கிற ஆரத்தியில சொன்னேன்.
யாரு சார் லேடி கட்டப்பெல்லாம் போட்டிருக்காங்க. கண்ணு இதான் என் பொஞ்சாதி. நீங்க ரொம்ப பாவையா. அடியே கழுத எந்திரி கோயிலுக்கு போல. அட ஓவரா நடிக்காம எந்திரி. அடி எந்திரினா. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நாளைக்கு வந்து பாரு. கண்ணு சத்தி, இன்னைக்கு உங்க காதலி கண்டிப்பா கிடைப்பான்னு நினைச்சு எங்க ஊர்ல வந்து கோயில வந்து நம்பிக்கையோட பாருங்க. வாங்க. நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சான்றுதானம் காதல் எல்லை, என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. பொண்ணு முக்கியமான விஷயம். டேய், நானே என் பொண்ணு மாதிரி ஷாக்ல இருக்கேன். நீவோட வேற என்னடா முக்கியமான விஷயம்? இதை தாண்டா நான் பல வருஷமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நல்ல அனுபவி. பாருங்க சக்தி, பாருங்க. கோயில்ல புளியோதரை தர்றாங்க, எல்லாரும் லைன்ல வாங்க. அக்ஷயா, ரித்தன்யா அண்ட் புவனிகா, நீங்க வந்து பக்கா ஒரு ஆம்பளை மாதிரியே இருக்கீங்க. அண்ட் அஜய், உங்களோட அந்த நல்லினம் அந்த இதெல்லாம் செம்மையா இருந்தது. உங்களோட டோட்டல் ஸ்கிரிப்டே பயங்கர ஹிலாரிஸா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க வந்து இதோ வந்துட்டேன்னு ஓடினதெல்லாம் சூப்பர். எல்லாம் ஜட்ஜஸ் பயங்கரமா ரசிச்சு அங்கேயே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அர்ச்சனா, எப்படி இருந்தது? ஐயோ, எனக்கு வயிறு வலியும் இந்த சீக் போன்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சிரிக்க வச்சிருக்காங்க. இதில் வந்து நான் எழுத ஆரம்பிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 2 பேஜ் எழுதுற அளவுக்கு வச்சுட்டீங்க. அதில் வந்து அக்ஷயா அந்த மேல் வாய்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்க. ரொம்ப கஷ்டம், இத்தினோண்டு வயசில் மேல் வாய்ஸ் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறது ஒரு இடத்துல கூட பிசர் இல்லை. ஸோ அதுவே அக்ஷயாவுடைய சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரித்தன்யா, சக்தியோட கேரக்டர் பர்டிகுலர்லி அந்த பிளைண்ட் கேரக்டர், அந்த கண்ணு தெரியாத மாதிரி ப்ளே பண்ணுறது, காமெடியான ஒரு ஸ்கிரிப்டில் கூட அதை சீரியஸாக பண்ணீங்க. ஸோ அது டெஃபினெட்லி ஹைலைட்டுன்னு சொல்லலாம். புவனிகா, சின்ன ரோலாக இருந்தாலும் நல்ல ரோல். மிக்சர் மாமா பக்காவாக பண்ணீங்க, வெரி நைஸ். பட் the star of this skit, undoubtedly Ajay, you are fabulous. Ajay, fabulous. இவ்வளோ ரசிச்சிருக்கேன் உங்களை. நான் சொல்லவே முடியாது, வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ரசிச்சிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பொங்கல் கொடுக்குறாங்கன்னு அது ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டெப்பாக மாற்றிட்டீங்க பாருங்க. ஐயோ வந்துட்டேன்னு ஓடுறது, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்காக ப்ளீஸ். அது கீகி and அஜய் 2 பேரும் சேர்ந்த மாதிரி பண்ணுங்க. we want to see that, please கீகி. நானும் அவனுமா வாடா பண்ணலாம். கொலுசு சத்தம் போடுங்க. ஓகே, ரெடி? பசங்களா, பின்னாடி கோயில்ல புளியோதரை போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. புளியோதரையா? இது அண்ட் அந்த மனைவி ஆனதுக்கு அப்புறம் அஜய், நீங்க ஷாக் ஆனது சக்தியை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி ஆடாம இருக்கிறது எல்லாம் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டீடைல் வந்து அவ்வளோ ரசிச்சோம். சூப்பர். இது டெஃபினெட்லி 5 on 5 வாங்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ், அமேசிங், லவ்லி. சூப்பர் காமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அர்ச்சனா. இப்போ ரோஜா மேம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க மேம். ஐயோ, காமெண்ட்ஸா? இதோ சொல்லிட்டேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அஜய் பண்ணுறது. அண்ட் ரொம்ப லட்சணமாக இருக்குது அஜய். ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கீங்க. அது என்ன அது இப்படி நடக்கிறது? பொண்ணுனா இப்படி தான் நடக்கணுமா? எங்கே இடுப்பு சுளுக்கி பிடிச்சிருமோன்னு நினச்சேன் நான். ஆனா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கூட செம்மையா ஆடிட்டாங்க. மேனேஜ் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. அப்படி ஸ்டைலு எல்லாம் மாற்றிட்டு எனக்கு அதோட ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சேரில் உட்காந்து அந்த கால் தவிக்குது பாட்டு பாடும்போது. இப்படி அப்படி கொஞ்சம் போவான் திருப்பி வந்து உட்காருவான். ஸோ அந்த பாட்டுக்கு மயங்கி கிட்ட போன உடனே அஜயோட அழகு பார்த்து ரிதன்யா மயங்கி கீழே விழுந்துட்டா. அண்ட் ரிதன்யா நீ சூப்பராக பண்ண. எனக்கு நீ யாருன்னே தெரியல, இந்த இதில் உன் பேர் பார்த்தா தான் தெரியுது ரிதன்யான்னு. அப்படியே பாய் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப மேன்லியாக ஃபர்ஸ்டில் பிளைண்டாக பண்ணும்போது சீரியஸாக நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் அக்ஷயா இந்த படத்துல வர கண்ணன் மாதிரியே இருக்கார்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு குட்டி முருகர் மாதிரியே இருக்கு உன்னை பார்த்தா. அழகாக நல்லா டயலாக ஆம்பளை மாதிரியே சொல்லியிருக்கீங்க. டான்ஸ் கூட 2-3 ஸ்டெப் போட்டிங்க என்ட்ரியில், மேன்லியாக இருக்குது. அண்ட் புவனிகா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல். ஸோ 4 பேர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அப்பா என்ன சொல்றாரு பார்க்கலாம். அப்பா உங்க கமெண்ட்ஸ். 2 பேருமே பிரமாதமாக சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. மாடுலேஷன் அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இப்போ நீங்கள் 2 பேரும் ஓடுனீங்களே சிங்குன்னு சுண்டல் அது இதுன்னு சொல்லி சொன்னோம்ல, ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு டக்குன்னு அந்த பாட்டுக்கிட்டலாம் போட்டு கரெக்டாக அதை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நீங்க போய் உட்காரலாம். நம்ம சமுதாயத்துல இப்பவும் புறக்கணிக்கப்படும் தெய்வம் தந்த பாலினம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநங்கைகள். எக்கச்சக்கமான திருநங்கைகள் நம்ம எல்லாருக்குமே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அதாவது முயற்சி பண்ணா எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாவும் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க வருண், விஸ்வா, ஆதித்யா அண்ட் புவனிகா. அம்மா அம்மா நான் தாம்மா. என்னடா அது புது கோலம்? ஸ்கூலுக்கு போறப்போ யூனிஃபார்ம்ல தானடா போனேன். இப்போ என்ன புதுசா பொம்பளை புள்ள மாதிரி பாவாடை சட்டையில வந்திருக்க? இன்னைக்கு என் ஸ்கூல்ல மாறுவேஷ போட்டி. நான் தான் அதுல பரிசு வாங்கியிருக்கேன். இது பாரு. ஆமா, உனக்கு ஏது இந்த பாவாடை சட்டையெல்லாம்? பக்கத்து தெரு மீனாட்சி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு தாம்மா போனேன். அட பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? சரி, ரோட்ல வர பொண்ணை யாரும் கிண்டல் பண்ணலையா? யாரு கிண்டல் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, ஏன் என்ன பையனா பெத்த? என்ன ஒரு பொண்ணா பெற்றிருக்க வேண்டியதானே? எனக்கும் பொண்ணு மாதிரி பாவாடை தாவணி போடணும், கண்ணுக்கு மை வைக்கணும், கையில் வளையல் போடணும், கொலுசு போடணும்னு ஆசையாக இருக்குமா. டேய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ இப்படி பேசுறதுனால தான் உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்களும் உன்னை சேர்த்துக்காம அப்படி கேலி பண்றாங்கடா. அவங்க கேலி பண்ணுறதை விடு, உனக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல அது சொல்லுமா. எனக்கு நீ எப்படி இருந்தாலும் அழகுதான். இரு. அது இன்னைக்கு கிருஷ்ணாவோட பள்ளிக்கூடத்துல மாறுவேஷ போட்டி நடந்துச்சாங்க. அதுக்கு நம்ம கிருஷ்ணா பொம்பளை புள்ள மாதிரி வேஷம் போட்டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடி நீ புள்ள வளர்க்குற லட்சணம்? உன் புள்ளையோட நடத்திய பார்த்து ஊரே சிரிக்குது. வெளியே தலை காட்ட முடியல.
என்னங்க சொல்றீங்க? உன் புள்ளையோட நடத்த பழக்க வழக்கம்லாம் அப்படியே அச்சசல் பொம்பளை புள்ள மாதிரியே இருக்கே. அது உன் கண்ணு உறுத்தவே இல்லையா? இவன் வயசு பசங்களாம் கிரிக்கெட் கபடின்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா சதா பொம்பளை பிள்ளைங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஜட பின்னி பூ பொட்டெல்லாம் வச்சிருவான் போல. என்னங்க சின்ன பையன் தானுங்க, எல்லாம் போக போக சரியாயிடுங்க. ஏய், இந்த சுத்து வட்டாரத்துல எங்க ஜமீனுக்கு ஒரு பேர் இருக்கு. வீர தீரத்துக்கு பேர் போனது எங்க பரம்பரை. எங்க பாட்டன் பூட்டெல்லாம் ஆம்பளை சிங்க மாதிரி இங்க வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில இப்படி ஒரு ஜென்மம் அசிங்கமா இருக்குடி. பொம்பளை மாதிரி சாலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க. இவன் மட்டும் மாறல, ஒரு 2 பேருக்கும் இருக்கு. அம்மா, அப்பாக்கு ஏமா என்ன பிடிக்கிறதே இல்ல? நான் பொண்ணு மாதிரி இருக்கிறது ஏன் தப்பு எதுவும் இல்லம்மா. கொஞ்ச நாளாவே என் மனசு என்ன ஒரு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குமா. நான் என்னம்மா பண்ணுவேன்? டேய், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க பாருடா. அப்பாவோட மானத்தை நீ தாண்டா காப்பாத்தணும். சரிம்மா. சரி வா, அழாத. அம்மா உனக்கு பிடிச்ச உருண்டை குழம்பு வச்சிருக்கேன், வா சாப்பிடு, அழாத. கிருஷ்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்னால பையனாலாம் வாழ முடியாது. நான் முழுசா பொண்ணா வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், என்னடா சொல்ற? இதுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாது போல. இனிமே இது என் வீட்டில் இருக்கக்கூடாது. என் கண்ணில் பட்ட பொண்ணுடு. என்னங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ளங்க. அவனையும் வீட்டை விட்டு துரத்திட்டு கடைசியில நம்ம என்னங்க பண்ண போறோம்? என்னங்க, ஒரே ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நான் அவனை மாத்தி காட்டுறேங்க. முடியாதுமா, இனிமே என்னால மற்றவங்களுக்காகலாம் நடிச்சிட்டு வாழ முடியாதுமா. நான் முழுசா பொண்ணா மாறிடலான்னு இருக்கேன். இந்த அளவுக்கு நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அம்மா 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 காப்பாத்துமா. அம்மா, வீட்டை விட்டு வெளியே போடாம நாயே. என்னங்க, இப்படிப்பட்ட ஒரு புள்ள நமக்கு வேண்டாங்க. அவன் செத்துட்டு தான் நம்ம சாதி சனத்துக்கிட்ட எல்லாம் சொல்லி காரியம் பண்ணி வீடு வந்து சேருங்க. நிறமாயங்கள் சில காயங்கள் உள்ளே, எது தீபங்கள் எது சாபங்கள் இங்கே. இது ஹார்மோன்கள் இடும் கோலங்கள் உள்ளே. விதி யாருக்கும் வந்து சோதிக்கும், இது தவறல்ல
எந்திரிப்பா. யார் நீ? என் பேரு வித்யா. நானும் உன்ன மாதிரி ஒரு திருநங்கை தான். இப்போ சொல்லு, யார் நீ? எதுக்காக இங்கே வந்திருக்க? என் ஊர் தஞ்சாவூர். அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் கிருஷ்ணா. இங்கே வந்த அப்புறம் என் பேர் ராதான்னு மாற்றிட்டேன். இங்கே மற்ற அரவாணிங்க சங்க கூட்டத்தில் தான் வயிற்று பொழப்புக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். ஆமாம், நீ எது வரைக்கும்ப்பா படிச்சிருக்க? 12வது படிக்கும்போதே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன் மேலே படிக்க ஆசை இல்லையா? நம்மெல்லாம் மேலே படித்து என்னத்தை பண்ண போகிறோம்? கடைசி வரைக்கும் வயிற்று பொழப்புக்கு பிச்சை எடுக்கிறது தான் என் தலையெழுத்து. நான் உனக்கு பார்ட் டைம் வேலை வாங்கி கொடுத்தா நீ சம்பாதிச்சுக்கிட்டே படிப்பை கண்டினியூ பண்ணுவியா? கண்டிப்பாக. எனக்கு பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய வேலைக்கு போகணும் தான் என் ஆசை. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய வேலைக்கு போக முடியாதுல்ல. ஏன் முடியாது? நானும் உன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வந்தவ தான். எப்படியோ கஷ்டப்பட்டு வயிற்று பொழப்பு பிச்சை எடுத்து டிகிரி படித்து முடித்தேன். இப்போ தொண்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கேன். கை நிறைய சம்பளம் கிடைக்குது. என்னால் கௌரவமாக வாழ முடியும். நிஜமாவா சொல்கிறீங்க? நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா என்ன? சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி ஒரு திருநங்கை ஐபிஎஸ் முடிச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாங்க. தெரியுமா? இவ்வளோ ஏன் சினிமா நடிக்கலேருந்து டிவி ஷோ வரைக்கும் நம்ம திருநங்கை சகோதரிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க. நீ நம்பிக்கையோடு வா. இங்க மக்கள் குறைத்தி இருக்கிற கூட்டத்திலேயாவது நம்ம பிரச்சனைக்கு ஒரு விடுகாலம் பிறக்குதான்னு பார்ப்போம். என்னங்க, கந்து வட்டிக்காரங்க நம்ம வீட்டை இடிக்க வந்ததோடு சேர்த்து அப்புறம் இந்த முதியோர் உதவித்தொகைன்னு ஏதோ தராங்களாமே, அதே என்னன்னு அப்படியே கேட்டுருங்க. கரெக்ட் வராங்க. என்னங்க இது? நம்ம ஆமா லட்சுமி, நம்ம கிருஷ்ணன் தான் படிச்சு பெரிய ஆளாகி நம்ம ஊர் கலெக்டர் ராதாவா திரும்பி வந்திருக்கான். அப்போ அப்போ உங்களுக்கு அது நம்ம கிருஷ்ணா தானே முன்னாடியே தெரியுமாங்க? பத்திரிக்கை டிவிலலாம் காட்டினாங்கம்மா. அப்புறம் ஏங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சரி வாங்க போய் பார்க்கலாம். இருமா கலெக்டர்மா ஒருத்தனை வரிசையாக கூப்பிடுவாங்க, அப்போ வந்தால் போதும். போமா. வந்திருக்கிற கலெக்டர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? சத்தம் போடாம அமைதியா இருங்க. யாரா இருந்தாலும் நான் கூப்பிட்டக்கு அப்புறம் உள்ள வந்தா போதும். என்னங்க, இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் நம்ம பிள்ளைக்கு போகலையாங்க? நாம அவனுக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சமா அந்த கோவம் இருக்க தானே செய்யும். கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க தான் நான் முக்கியமாக இங்கே வந்தேன். மணி, சொல்லுங்க மேடம். அந்த பார்சலை இமீடியட்டாக சென்னைக்கு கொரியர் பண்ணிடுங்க. அப்படியே வெளியே உட்காந்துருக்கிற பெரியவங்களை உள்ளே வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஐயா, உங்களை அம்மா உள்ளே கூப்பிட்டாங்க. கிருஷ்ணா, எப்படிப்பா இருக்க? எங்களை மன்னிச்சிருப்பா. நான் ஒன்றும் உங்கள் பழைய கிருஷ்ணாவாலாம் வரல, ராதாவா வந்திருக்கேன்.
நீங்க செத்ததை தான் நினைச்சு காரியம் பண்ண கிருஷ்ணா செத்ததாவே இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கிருஷ்ணா. ராதா. ராதா 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 எங்களை மன்னிச்சிருமா. ஆமாப்பா, நீ வீட்டை விட்டு போனதுக்கப்புறம். இல்ல, நீங்க என்ன துரத்துனதுக்கு அப்புறம். ஆமாப்பா, நாங்கள் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கப்புறம் உங்கள் அம்மா பட்ட கொடுமையை சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க எந்த விஷயமா வந்திருக்கீங்களோ அது சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுகிறான்? என்னங்க கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்துங்க. உன்னை பற்றி பத்திரிக்கை டிவிலெல்லாம் வரும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது தெரியுமா? நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட நேரில் மன்னிப்பு கேட்கணும்னு. இல்ல, இப்போ நீங்க அதுக்கு மட்டும் வரலன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டை வித்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வியாபாரம் லாஸ் ஆகி உங்க திவாலான கதையும் எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படின்னு பாக்குறீங்களா? அதான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்த இந்த பாவியோட பாசம். நான் வெளியூர்ல இருந்தாலும் என் மனசு முழுக்க இங்கே தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த மீட்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க கிளம்பலாம். நீ இனிமே எங்க கூட தான்ப்பா இருக்கணும். அதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னங்க என்னங்க இப்படி பேசுறா? கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, நான் இப்போ கலெக்டரா இருந்தனால தானே நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க. இதுவே நான் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா இப்படி நீங்க வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பீங்களா? உங்களை மாதிரி பல அப்பா அம்மாக்கள் தன்னோட பிள்ளை திருநங்கைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறும். அந்த நாள் திருநங்கைகளுக்கெல்லாம் வெளிச்சம் பிறக்கும். நீங்க கிளம்பலாம். கிருஷ்ணா, டேய், அவங்க சொல்றது சரிதான். அவங்கள புரிஞ்சிக்க வேண்டிய காலத்தில் புரிஞ்சிக்காம துரத்தி விட்டுட்டோம். நம்ம மேலே தான் தப்பு. நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம புள்ள மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் அடைக்கலம் கொடுத்து பிராச்சித்தம் தேடிப்போம். வா போகலாம். என்னங்க திருநங்கைகளின் திறமைகளை அங்கீகரித்து அவர்களை சமூகத்தின் ஒரு பெருமைக்குரிய அங்கமாக்குவது அவர்களின் குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, நம் அனைவரது கடமையும் கூட. வருண், hats off. என்ன பெர்ஃபார்மன்ஸ் வருண். ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கலாம். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. ஆதித்யா, புவனிகா ரெண்டு பேரும் ஃபாதர் மதருக்கு ஆப்டாக இருந்தீங்க, கரெக்டாக பண்ணீங்க. வருண் ஏதோ பண்ணேன், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆனால் இதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜோடு நீ பண்ணதுங்கிறது இப்போ தான் உன்னை ரொம்ப கூர்ந்து பார்க்க சொல்ல தோணுது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆள் இவன், சினிமாவில் நல்லா வரப்போகிற ஆள் இது. அந்த பாடி லாங்குவேஜோட மாடுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பொண்ணாக ஒரு பொறுப்பாக ஒரு என்ன பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மாதிரியே பேசுகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, தவறி கூட ஆம்பளை அப்படிங்கிறது வராத அளவுக்கு அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ண நீ எப்பவுமே பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே அர்ச்சனா, how was it? ஒரு ஆண் குழந்தையே பெண்ணாக நடிக்க வைக்கலாம், அது புஷிங் த எட்ஜ். ஆனால் அதையும் தாண்டி ஒரு திருநங்கையாக அவங்களுடைய இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு at 12-13 சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஓவரால் இந்த என்டையர் டீமுக்கு இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து இப்படி டெலிவர் பண்ணதுக்கே மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நல்ல அழகான கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க, ஐ ஓப்பனராக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச், பியூட்டிஃபுல்.
எஸ் ரோஜா மேம் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்லணுமே புரியல. வருண் என்ன இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், எம்ஜிஆர் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு மேன்லி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு திருநங்கை கேரக்டர்னா உனக்கு சூட் ஆகுமான்னு நான் டவுட்டாகவே இருந்தேன். ஆனால் அந்த சின்ன ஏஜ்லேருந்து சாரீ கட்டுற வரைக்கும் அந்த 2 கேரக்டருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே எனக்கு அப்படி ஃபிதா ஆகிட்டேன். உனக்கு வார்த்தைகளே இல்லை என்ன சொல்லணும்னு. ஸோ ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் நீ சூப்பராக பண்ண. ஆனால் இதுதான் அல்டிமேட்னு சொல்லலாம். ஏன்னா இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்ற எல்லாமே கொஞ்சம் எஃபெக்ட் வச்சா பண்ணிடலாம். அண்ட் ஆதித்யா, புவனிகா ஆஸ் யூஷுவல் அப்பா அம்மாவாக நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஸ்வா ஸ்மால் ரோலாக இருந்தாலும் அந்த சின்ன கேரக்டர் அவருக்கு ஒரு என்ன சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆனால் வருண் இதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடி கெட்டப் போட்டு வேலை தேடி போன இடத்துல அவரை ஒருத்தர் லவ் பண்ண, இவரை இன்னொருத்தர் லவ் பண்ண, இன்னொருத்தர் அவரை லவ் பண்ண, இப்படியே ஒரு கன்ஃபியூஷன் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்க போறாங்க. இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க கார்முகில் வண்ணன், பவாஸ், விஸ்வா அண்ட் ஆஷ்மி. சரி, நீ 8ஆம் கிளாஸ் கூட முடிக்கல, அதுக்குள்ள என்ன நர்ஸ் கெட்டப்? அது குப்பை தொட்டியில் ஒரு ஃபைல் இருந்துச்சா, அதை திறந்து பார்த்தேன். அது நர்ஸு படித்த ஒரு பொண்ணோட சர்டிஃபிகேட் இருந்துச்சு. அதை வச்சு தான் இப்போ நான் வேலைக்கு போகிறேன். குண்டு 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 பொண்ணே கூப்பிடுது 2 கண்ணே. இங்க பார்த்ததே இல்லையே. எப்படி பார்த்திருக்க முடியும்? நானே இப்போதான் கெட்டப்பே போட்டேன். என்ன கெட்டப்பா? ஐ மீன் இன்னைக்கு நான் நர்ஸ் காஸ்டியூம் போட்டு இந்த ஹாஸ்பிடலுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, அப்ப டாக்டர் சொன்ன புது நர்ஸ் நீதானா? இங்கே வெயிட் பண்ணு, டாக்டர் இப்போ வந்துருவாங்க. நான் கிளம்புறேன். பார்க்க குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருந்தாலும் எனக்கு ஏத்த ஜோடி இவதான். நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு நர்ஸையே கரெக்ட் பண்றது என்ன ஒரு ஆனந்தம். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் அறியா டாக்டர். இவன் தான் எவனுக்கும் டாக்டர். டாக்டர் வர்மா, இது வர நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். எனக்கு தெரியாம ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. என் அசிஸ்டன்ட் தேவி வரான்னு நினைக்கிறேன். அதான் கட்டடமே ஆடுது. ஒரு மாசம் சம்பளம் கட்டும். டாக்டர் அப்படிலாம் பண்ணிடாதீங்க டாக்டர். உன்னை இப்படியே தடவி விடுறதா இருந்தா அடைய வாங்கிட்டே இருக்கலாம் குண்டு. ஓகே டாக்டர். ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி அடிப்ப. சரி, எனக்கு என்ன கேஸ்? ஹைகோர்ட்ல 2 டைவர்ஸ் கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல 2. என்ன கேஸ்? மறந்துச்சே. மர்டர் கேஸ்.
சரி சரி எனக்கு பேஷண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், புதுசா சில நர்ஸ் தான் வந்திருக்காங்க. சரி சரி வர சொல்லு. ரெமோ ரெமோ. பூக்கள் பூக்கும் தருணம் ஆரீரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதே முழுவதையும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே. டாக்டர், அவன் என்ன ஈஃபில் டவரா? அவனே சுத்தி சுத்தி வரீங்க. இவ தவறலாம். என்ன வந்து இவெல்லாம் லவ் லவ்வபிள் நர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இவ உங்களுக்கு லவ்வபிள் நர்ஸா? அம்மா தமாசு தான் சொன்னேன். டாக்டர் நான் கட்டவா ஆவேசி? இதோ வந்துருச்சு அர்லூசி. டாக்டர் அது என்ன ஃபீஸ் 500 போட்டுருக்கு, குணமாகலனா 1000 போட்டுருக்கு. டாக்டர் பார்த்து குணமாயிருச்சுன்னா அவங்க நம்மளுக்கு 500 ரூபா தரணும். ஒருவேளை குணமாகலன்னா நம்ம உங்களுக்கு 1000 ரூபா தரணும். பேப்பர்ல எல்லாம் கூட வந்திருக்குமே, நீ பார்க்கலாம். சரி சரி நீ வரும்போது வருங்கை கூட வந்தா. ஏன் டாக்டர் சரி சிறுங்கோட வரணுமா? வா உங்க ஏரியால இருக்கிற பேஷண்ட் யாராச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. டாக்டர் ரெமோ புதுசுல டாக்டர், அதான் தெரியல. ஆனா நான் புடிச்சிட்டு வந்துட்டேன் டாக்டர். சரி பேஷண்ட் வர சொல்லு. பேஷண்ட் வாங்க. நான் யாரு நான் யாரு பொய்யால நான் யாரு நான் யாரு நான் யாரு கொய்யால நீ கேளு நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா என்னங்கடி ஏன்ட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆறீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடி. பண்ணிட்டாலும் ஏய் நீதானே டாக்டர், நோய் குணமாவலனா 1000 ரூபாய் தர ஆளு. ஆமா உன் பிரச்சனை என்ன? இருடா உன்கிட்ட இருந்து எப்படி 1000 ரூபாய் வாங்குற பாரு. டாக்டர் டாக்டர் எனக்கு நாக்குல சுரணியே இல்லை டாக்டர், நாக்கு செத்து போச்சு. செத்து போனா நீங்க மார்ச்சரிக்கு தான் போகணும். எதுக்கு? போஸ்ட்மார்டம் பண்ண. ஏய் நீ உண்மையா நர்ஸ் தான் நடி. ஏன் அதுல என்ன டவுட்? ஐயோ இவங்க நாக்குல சொரணியே இல்லையே. பாவி பாவி இந்த ஸ்டீஃபால இருக்கிற 12வது அப்பா எடுத்து 5 சோட்டா இருக்க வாழ விடுங்க. எஸ் டாக்டர். வாயை துறங்க. டாக்டர் என்ன இது? என்ன கொல்ல பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, எங்க டாக்டர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏன் கவலை? அடியே அவ மருந்து சொல்லி பெட்ரோல் ஊத்துறாடி. இவளோட டாக்டரா? வாடி ரத்தி அக்னி கோத்ரி. இப்ப மட்டும் வாயில டேஸ்ட் வந்துருச்சு. எடுடி 500 ரூபாய். எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? எடுடி சீக்கிரம் எடுடி. எல்லாம் நோட்டி கொடுத்துட்டு பரவாயில்ல. இருங்கடி அடுத்த வாட்டி வரும்போது நல்ல பிளானோட வர. டாக்டர் ஐ லவ் யூ. ரோஸ் இல்லையா? ரோஸ் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் டாக்டர். நீ எல்லாம் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ண வர? போ. நான் ஏன் விரும்புறேன்னு தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஏன்னா நான் மட்டும் இல்ல வேற எவனா இருந்தாலும் இத தான் விரும்புவான். ரமோ இந்தா என்னோட சின்ன அன்பு பாசு. நீ மட்டும் கசலட்டா அடுத்த மொத்தத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நோ நெவர். நான் ஏற்கனவே இன்னொரு மனசுக்குள்ள போயிட்டேன். பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு வித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்க. ஸ்டாப் இட். ஓவா ஓவா. என்னங்கடி இங்க நடக்குது? இது ஹாஸ்பிடலா இல்ல சத்திரமா? ஏன் உனக்கே சந்தேகமா இருக்கா? பேஷண்ட்னா உள்ள வரக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். புரிஞ்சுதா?
சார் சார் உனக்கு என்ன பிரச்சனை? இருடா, உங்ககிட்ட இருந்து காசை சம்பாதிக்காம போக மாட்டேன். டாக்டர் டாக்டர், என்ன நோய்? ஏதோ ஞாபக மருதி சக்தியா? எனக்கு ஞாபக மருதி கம்மியா இருக்கு டாக்டர். எல்லாத்தையும் சீக்கிரமா மறந்துடும் டாக்டர். அப்போ உன் புருஷனுக்கு தான் கொண்டாட்டம். டாக்டர், இதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க டாக்டர். இதுக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். டாக்டர் சிஸ்டர், இந்த 12வது டப்பால இருக்க மருந்து எடுத்து 5 சொட்டு அவர் வாயில ஊத்துங்க. ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் டாக்டர், மருந்து இல்ல. என்னன்னா போன வாட்டி வரும்போது இந்த லூசு பல்ல அததான் என் வாயில ஊத்திட்டோம். இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. எடிடி 500 ரூபாய். இந்தாடி. அட பாவிகளா, இப்பயும் நான் தான் அவுட்டா? உங்களை அப்புறமேட்டு கவனிச்சுக்கிறேன். சபாஸ் ரமோ சபாஸ். சேர்ந்த கொஞ்ச நாள் மொத்த வித்தியம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப நானு தண்ட சொல்லு ஆளுதான் வளர்ந்துருக்க தவிர கொஞ்சம் கூட அறிவு வளரல. ஆமா டாக்டர், உங்க கூட இருந்தா எப்படி டாக்டர் அறிவு வளரும்? மணி 10 ஆச்சு, பேஷண்டோட டைம் ஆச்சு. எங்க ரொம்ப வேணும் காணும்? அதான் நான் இருக்கேன்ல டாக்டர். ஐயோ, என்ன ஆம்பளை வயசுல பேசுங்க டாக்டர். ஐயோ, எனக்கே பொம்பளை வயசு போயிடுச்சு. பரவாயில்ல டாக்டர் டாக்டர், நீங்க எங்க இருக்கீங்க டாக்டர்? டாக்டர் எனக்கு லீவு, போயிட்டு நாளைக்கு வாங்க. போய் சொல்லாதீங்க டாக்டர், உங்க கழுத வயசு நல்லா கேக்குது டாக்டர். அதான் நான் இருக்கேன்ல, கேஸ விசாரிங்க டாக்டர். ஐயோ, இவ ஒருத்தி, நானே ரொம்ப முரண்டிருக்கேன். சரி சரி, உனக்கு என்ன பிரச்சனை? காலையில எழுந்தனா திடீர்னு கண்ணு தெரியாம போச்சு டாக்டர். ஷீட்ல வந்து உட்கார வை. முதல்ல இங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. கண்ணை நல்லா திறங்க. ஐயோ டாக்டர். பரவாயில்ல, வெயிட் பண்ண. ஆமா, நிஜமாவே கண்ணை திறல. இதுக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியலையே. டாக்டர், அதான் நான் இருக்கேன்ல. அப்ப நானு இவதான் என் பிரச்சனையே. டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர். தேவி ரொம்ப நல்லவங்க. ரெமோ சரி, வாங்கடுங்க. உங்களுக்கு காலை வந்து கண்ணு தெரியல, அதான் பிரச்சனையே. ஐயோ, இவங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஆனா இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையே. இவன் என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்கிறான்? ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குச்சான். டாக்டர், உங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்தாங்க டாக்டர், 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. டாக்டர், தோத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. அடியே, என்ன ஏமாத்த பாக்குறியா? அடி 500 ரூபாய் கொடுத்துட்டு 1000 போய் சொல்றியா? இப்போ எப்படி மேடம்க்கு கண்ணு தெரிஞ்சிச்சு? வேல்டன் ராமோ, வேல்டன். அப்ப நானு நீ சும்மா டாடிங்கடா மலவனா. ஓகே. வாவ் 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 வாவ். டாக்டர், குறைக்கிறீங்க? குறைக்கலாமா? நேசிக்கிறேன். உன் புத்தி சாணத்துல மை மறந்து நேசிக்கிறேன். அப்ப நானு ஏய், நான் ரொம்ப அவசரம் பிடிச்சிருக்கா? ஆமா டாக்டர், 2 நாளா தோல் புட்டு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறீங்களா? ஐயோ, நான் என்னையும் என் ஆஸ்பத்திரியும் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் சம்பளத்தை ஏத்துனீங்கன்னா? சரி, 12,000 தரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? டாக்டர், என்ன வாய்ஸ் மாறுது? அது ஷாக் ஆனா என் வாய்ஸ் மாறிடும் டாக்டர். இப்போ எதுக்கு ஷாக்கான? நான் எப்படி டாக்டர் உங்களை கல்யாணம் பண்றது? காலத்துல தாலி கட்டிதான். டாக்டர், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பொண்ணு எப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியும்? அது வந்து நானும் ஆம்பளை தான்.
நான் தேவியை லவ் பண்ணுறேன். நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நோ நீ என்னக்கு வந்தவ? எனக்கு தான் தேவி. எனக்கு தான் முடியாது. எனக்கு தான் சொல்லிட்டே இருக்க. எனக்கு தான் எனக்கு தான் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஐ எம் சாரி டாக்டர். நான் கமான் இன்னும் 2 வார்த்தை தான் சொல்லு செல்ஃபி. நானும் ஒரு ஆம்பளை தான். ஐயோ எல்லாரும் பார்த்து லவ் பண்றீங்க. அது முதல்ல பொண்ணா பொண்ணா பார்த்து லவ் பண்ணுங்க. ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் 3 பேர் அண்ட் 1 ஹேண்ட்ஸம் டாக்டர் அங்கே இருக்கீங்க. அதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இது மாதிரி தோற்றம் மாற்றம் பண்ணுறதுக்காக 1 மாதம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து 3 நாள் வெறும் 3 நாளில் வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கெட்டப் சேஞ்ச் பண்ணி மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணி வாய்ஸை மாற்றுறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ரோஜா மேம் உண்மையில ரொம்ப அழகா இருக்காங்க கேர்ள் கெட்டப் போட்டுட்டு 3 பேருமே. பவாஸ் வந்து லேடி ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ரஜினி சார் ஸ்டைலு, ஆனால் லேடி கெட்டப் நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஸ்வா யார் மாதிரி போட்டிருக்கீங்க? கீர்த்தி சுரேஷ். அதே ஹேர் ஸ்டைல் ஸ்டெப் கட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கார்முகில் நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கூல் கெட்டப்ல. அது நர்ஸ் கெட்டப் மாதிரியே தோணல எனக்கு. ஸ்கூல்ல இருந்து நேராக வந்த மாதிரி தான் தோணுது. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் க்யூட்டாக இருக்கீங்க. ஓகே அர்ச்சனா. பவாஸ் அண்ட் கார்முகில் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஸ்வா கீர்த்தி சுரேஷோட கேரக்டரைசேஷன், அந்த ஹேர், அந்த ஸ்டைலிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஆஸ்மி அகெயின் அந்த நீங்கள் ஒரு பெண் அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிட்டில் மறக்கலை. அதனால நிறைய இடங்களில் வந்து ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அந்த ரோல் ரிவர்சல் நீங்கள் 100% ஜஸ்டிஸ் பண்ணல. அவங்க 3 பேரும் வந்து பெண்களாக 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஸ்மி வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க. ஒன்லி ஒரு 70% தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது நீங்கள் வந்து டாக்டர் வேஷம் ஆம்பளை வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. பட் அதர்வைஸ் ஓவரால் வெல் டன். அப்பா உங்களோட கமெண்ட்ஸ். இல்லை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா இன்னும் கூட அவங்ககிட்ட வந்து இந்த கெட்டப் மாற்றும் போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாகிடுது. பட்டு கிடைச்ச வரைக்கும் சின்ன விஷயம் சின்னதாக கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் பாஸ் அவ்வளோதான். ஃப்யூச்சரில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க, வேற எதுவும் இல்லை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஆனால் நல்லா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆக ரவுண்ட்ஸும் ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே ஆல்ரைட் ஜட்ஜஸ், இந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் வாரம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற குழந்தைங்க, பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய கனவு நினைவாக்குறதுக்காக கோல்கேட் வந்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. அதுதான் கோல்கேட் ஸ்காலர்ஷிப் ஆஃபர். என் பேரு சாகர் அகர்வால். நான் கோல்கேட் ஸ்காலர்ஷிப் ஜெயிச்சிருக்கேன். இந்த சின்ன அடிதான் என் குழந்தையின் எதிர்காலத்துக்கான ஆரம்பம். நான் இன்னும் நல்லா உழைச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி காட்டுவேன். என் பையன் என் பேரை காப்பாத்திட்டு இருக்கான். சாகர் மாதிரி நீங்களும் உங்க கனவு நிறைவேற ஒரு அடி எடுத்து வைங்க கோல்கேட் ஸ்காலர்ஷிப் ஆஃபருடன். இப்போ எல்லா பேக்குகளிலும் உள்ளது பைஜூஸின் ஃப்ரீ கோர்சஸும். சோ பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே உங்களுடைய கனவு நினைவாகணுமா? சிம்பிளான ஒரு விஷயம் செய்யணும். அதாவது உடனே போய் கோல்கேட் ஸ்காலர்ஷிப் பேக்கை வாங்குங்க. அதுல இருக்கிற நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணுங்க. அதோட சேர்த்து பைஜூஸ் கோர்ஸையும் ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்த ஸ்கிட்ல எந்த குழந்தைக்கு கோல்கேட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே போக போகுது? ஜட்ஜஸ் நீங்க தான் முடிவு பண்ணணும். யார் சொல்ல போறீங்க? பொன்னி. அஜய் அந்த லாஸ்ட்ல சக்தியை பார்த்து அந்த ஷாக்ல ஆடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஆட முடியாம அந்த தவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான்டா இந்த அவார்ட் உனக்கு. சூப்பர். சோ அஜயோட அந்த பொன்னி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு திரும்ப வாங்க. என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை. ஆல்ரைட், இந்த வாரம் ரோல் ரிவர்ஸ் ரவுண்ட் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஆனா குழந்தைங்க எல்லாருமே மேனேஜ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பெஸ்ட் யாருக்கு போகுது அது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம்.
ஜட்ஜஸ், பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் செம்ம பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே. டைகர் மாதிரி இன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க? 2 பேர் பண்ணாங்க. ரிதன்யா சக்தி கேரக்டர், லிங்கேஷ் வைஃப் கேரக்டர். இப்போ the cat school, the cat camp CAE training center வழங்கும் 5000 மதிப்புள்ள gift voucher இங்க என் கையில இருக்கு. இது இன்னைக்கு யாருக்கு போகுது? 2 பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஜோடியாக உட்காந்துருக்கானுங்க. வருண் அண்ட் பாவாஸ். ஜட்ஜஸ், நல்ல விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போது டைம் ஃபார் எலிமினேஷன். போன வாரம் ஒரு எலிமினேஷன் இருந்தது. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க? எலிமினேஷன் ஆரம்பித்த உடனே எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பண்ணுறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன எல்லாம் டென்ஷனாக பார்க்குறீங்க? சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆஷ்மி. வாங்க ஆஷ்மி. ஆஷ்மி, நீங்கள் போல்டான கேர்ள் தானே? ஒரு பிரைட்டான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நல்ல போல்டான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டீஸ், உங்களுடைய கோ கண்டெஸ்டன்ட் ஆஷ்மி இன்னைக்கு எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஹக்கி பண்ணி நம்ம சந்தோஷமாக அனுப்பணும். ஓகே? ஸோ ஹக்கி மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாம். ஏன்னா எவ்ரி வீக் அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக தான் நம்ம அனுப்பணும். ஆல்ரைட், அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து ஆஷ்மி எலிமினேட் ஆயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் காம்படிஷன் வாரம் வாரம் டஃப் ஆகிட்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. எஸ்பெஷலி இன்னைக்கு ரோல் ரிவர்ஸ் ரவுண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. குழந்தைங்கள்லாம் அதை வந்து அழகாக எடுத்து அடாப்ட் பண்ணி மேனரிசமை மாற்றி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிரமிக்க வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன ரவுண்ட் இருக்க போகுது, பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் பவர்ட் பை கோல்கேட் டென்டல் கிரீம். அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அண்ட் ப்ரேட் பை சைக்கிள் பியூர் அகர்பத்தி.